அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள். இன்றைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். ஏன்னு சொன்னால், சுதந்திரம் வாங்கும்போது எனக்கு வயசு 7. அப்போ நான் உசிலம்பட்டியில் ஸ்வீடன் நாட்டிலிருந்து வந்து மிஷினரிகளால் கட்டப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் படிச்சுட்டு இருக்கேன். அந்த சந்தோஷமான செய்தி எனக்கு வரும்போது, அங்கே என்னுடைய தலைமை ஆசிரியர் இருந்தவங்க ஸ்வீடன் நாட்டு பெண்மணி தான். அவங்க பேர் மிஸ் நூட்மார்க்கு. அவங்க எங்களை எல்லாரும் சந்தோஷமாக வரிசையாக நிற்க வச்சு அந்த கொடி கொடுத்து குத்த வச்சு அந்த உசிலம்பட்டி ரோட்டு முழுவதும் எங்களை சந்தோஷமாக ஊர்வலம் கூட்டிகிட்டு போனாங்க. வந்தே மாதரம் சொல்லுங்கள், ஜெய்ஹிந்த் சொல்லுங்கன்னு கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் ஊர்வலம் போயிட்டு பண்ணப்பட்டிக்கு பக்கத்தில் நல்ல பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் நல்ல நல்ல காரியத்தை பற்றி பேசினாங்க. ஸ்வீடன் நாட்டு மிஷினரிமார்கள் செய்ததை, வெள்ளைக்காரவங்க செய்ததை நம்ம மறக்க முடியாது. ஏன்னா வெள்ளைக்காரவங்க வந்து நம்மளை கஷ்டப்படுத்துனாங்களோன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதே நேரம் அவங்களுடைய அன்பை ரொம்ப ருசிச்சவனாக தான். ஏன்னு சொன்னால், ஸ்வீடன் நாட்டில் இருந்து நம்ம பஞ்ச காலத்தில் அங்கேருந்து மக்காச்சோளம், பால் பவுடரு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து, சாப்பாடும் கொடுத்து, படிப்புன்னு சொல்லி கொடுத்து, எங்களுக்கு வர வியாதிகள்லாம் நீக்கி என்னென்னமோ எங்களை அன்பாக நடத்தினவங்க அந்த வெள்ளைக்காரவங்க தான். நான் பிறந்ததும் இப்போ சிவகங்கை மாவட்டம்னு சொல்கிறோம்ல, அந்த ஊரில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற திருப்பத்தூரில் ஸ்வீடன் நாட்டு மிஷினரிகளால் கட்டப்பட்ட ஆஸ்பத்திரியில் தான் பிறந்தேன். அப்படி பிறந்து 3 வயசு ஆகும்போது அந்த ஆஸ்பத்திரி பக்கமாக போவேன். அப்படி போகும்போது அங்கே ஸ்வீடன் நாட்டு மருத்துவர்களும் நர்ஸுகளும் அவங்க உழைக்கிற உழைப்பை பார்த்து ரொம்ப அசந்து போவேன். ஏன்னா ஏழைகளுக்கு இலவசமாக அவங்க வைத்தியம் செய்கிறது, சாப்பாடு கொடுக்கறது, அவங்கள அன்பாக நடத்துறது எல்லாத்தையும் ரொம்ப ரசித்து அந்த சின்ன வயசுலேயே பார்ப்பேன். அப்போயே அந்த நரசுமார் மாதிரி நானும் நரசாக வரணும்னு தான் விரும்பினேன். ஆனால் பின்னாடி அந்த ஸ்வீடன் நாட்டு மிஷினரி எங்கள் பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியராக இருந்தவங்க எனக்கு உதவி செஞ்சு பிஎஸ்சி பிடி எம்ஏ எம்எட் முடிக்க வச்சு சயின்ஸ் ஆசிரியராக அவங்க பள்ளிக்கூடத்துலேயே என்னை வேலையும் கொடுத்து என்னை ரொம்ப ஆதரித்தாங்க. அந்த அன்பெல்லாம் நம்ம மறக்கவே முடியாது. ஸ்வீடனுக்கு ரிட்டையர்ட் ஆகி போன பிறகு கூட அவங்க நம்ம இந்தியாவுக்கு வருவாங்க. வரும்போதெல்லாம் நான் எங்கே இருந்தாலும், நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்த்ததுனால அடிக்கடி ஒவ்வொரு இடத்துக்கு மாறி போவேன். அப்படி இடத்துக்கெல்லாம் என்னை தேடி வந்து என்னை பார்த்து என்னோடய வீட்டில் தங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போவாங்க. நாங்கள் போய் இப்போ ஏரோப்ளேனில் ஏற்றி விட்டுட்டு வருவோம். இந்த சுதந்திர தினத்தில் அவங்கக்கிட்ட இருந்து நான் படிச்சுக்கிட்ட ஒரு முக்கியமான பாடத்தை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஏழைகளுக்கு உதவி செஞ்சாங்க, ஏழைகள் மேலே அன்பாக இருந்தாங்க. அவங்க ஜாதி வேறுபாடு பார்க்கல, மத வேறுபாடு பார்க்கல, எல்லா தாய் தப்ப இல்லாத பிள்ளைகளெல்லாம் ஆதரித்து படிக்க வச்சாங்க. சுதந்திர தினத்தில் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்துக்கு வரணும். எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும், ஜாதி வேறுபாடு பார்க்கக்கூடாது, மத வேறுபாடு பார்க்கக்கூடாது, ஏழை பணக்காரவங்கன்னு பார்க்கக்கூடாது, அன்பே தான் பெரியது அப்படின்னு சொல்லி எல்லா மதங்களும் சொல்கிறது அதுதான். We must feel proud to be Indians. Jai Hind.